ஹாய் நண்பா நண்பீஸ். நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான ஆர்டர் போட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிஏ விஷயமா ஒரு புது அப்டேட் வெளி வந்திருக்கு. அதுவும் பார்க்கலாம். பொதுவாகவே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் கவர்மெண்ட்டோடைய முன்னனுமதி இல்லாமல் எந்த ஒரு வணிகமோ தொழிலோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ செய்யக்கூடாது. அவங்கள ஈடுபடுத்தக்கூடாது. முக்கியமாக எந்த ஒரு பணியும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இந்த புத்தகம் எழுதுகிற விஷயமா சம் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ அதில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் இந்த புத்தகம் எழுதுவது விஷயமா அதை வெளியிடுவது விஷயமா அரசாணை திருத்தம் செய்து தமிழ்நாடு அரசு இப்போ வெளியிட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு ஊழியர் நடத்தை விதிகள் 1973 படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸும் எந்த ஒரு புத்தகத்தை வெளியிடுவதற்கு முன்னாடியும் கண்டிப்பாக முன்னனுமதி பெற வேண்டியது அவசியம். இலக்கியம், சிறுகதையாகட்டும், நாவலாகட்டும், நாடகம், கட்டுரை, கவிதை இது மாதிரியான புத்தகங்கள்லாம் எழுதக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் அதை வெளியில் விற்கிறப்போ ஊதியம் பெறுவதற்கு முன்னாடி கண்டிப்பாக சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. இந்த விதிகளை சில திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த திருத்தத்தின்படி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸும் அவங்க எழுதக்கூடிய புத்தகத்தில் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக எந்த விமர்சனமும் இல்லை அப்படின்னு உறுதிப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் மாநிலத்தோடைய சட்ட ஒழுங்கு பாதிக்கும் ஆட்சேபனைக்குரிய உரை இல்லை அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட வேண்டும் சொல்கிறாங்க. அதை கண்டிப்பாக அவங்க எழுதக்கூடிய புக்கில் போட்டுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த புக்கை வெளியிட்டு சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட தெரிவிக்கணும், அனுமதி பெற வேண்டியது அவசியம் சொல்லியிருக்காங்க. இது கரெக்டாக ஃபாலோ பண்ணியாகணும். இது ஃபாலோ பண்ணலன்னா துறை ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. அடுத்த விஷயம், நிறைய பேர் ஆவலாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்க இந்த டிஆர்எஸ் அலவன்ஸு. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நடைமுறையும் படுத்தாச்சு. 2% பார்த்தீங்கன்னா டிஆர்எஸ் அலவன்ஸ் ஹைக் பண்ணியும் கொடுத்துட்றாங்க. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் இது விஷயம் ஸ்டெப் எடுப்பாமல் பார்த்தா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுக்காமல் புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணி நடைமுறை கொண்டு வந்துட்டாங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண உடனே ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணி அனௌன்ஸ் பண்ணணும். ஆனால் இந்த வாட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது விஷயமா எதுவும் மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்குது. ஆனால் புதுச்சேரி அரசு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு டிஆர்எஸ் அலவன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இதனால் கூடுதலாக கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 50 கோடி ரூபாய் செலவாகும் சொல்கிறாங்க. ஸோ புதுச்சேரி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுடைய டிஆர்எஸ் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா 53 55 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஜனவரி 1 முதல் கணக்கிடப்பட்டு வழங்கப்படும்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு 3%, 4% வரைக்கும் டிஆர்எஸ் அலவன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ இந்த பணவீக்கம், விலைவாசி உயர்வினை ஆராய்ந்து வெறும் 2% மட்டும்தான் டிஆர்எஸ் அலவன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது அரசு ஊழியர்கள் மத்தியில் மிகப்பெரிய உற்சாகம் இல்லாமல் ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ டிஆர்எஸ் அலவன்ஸ் விஷயமா இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட போகிறான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.